ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரலாறுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளங்களை யாரும் திருடிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காலத்து மன்னர்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப அழுத்தமா காட்டக்கூடிய ஒரு சில ஹீரோஸ் நம்மளுடைய ஊர்லயும் இருந்திருக்காங்க. நம்மளுடைய இந்திய மண்ணில் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சில பேரை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். ஆனா, இன்னும் ஒரு சில பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்களுடைய வரலாறும் நமக்கு அந்த அளவுக்கு விஷனா, இவங்க தானா அப்படின்ற மாரி யாருக்குமே சொல்றதும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மன்னன் சாவா. வீர சிவாஜி அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு மராட்டிய மன்னர். இங்க கூட நம்மளுடைய சென்னையில அந்த பீச் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள அம்மன் கோயில் இருக்கும். அங்க அவர் வந்திருக்காரு. அங்க அவருடைய அந்த பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் பெரிய ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும். ரொம்ப அழகா இருப்பார். அவரு நம்ம இந்திய மண்ணுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காரு. அவருடைய ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த முகலாய மன்னர்கள்லாம் இந்திய நாட்டுக்குள்ள வர்றதுக்கே எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஹிஸ்ட்ரிஸ் மூலயமா தெரிஞ்சிருக்கோம். நம்ம படிக்கும் போதே அதை கண்டிப்பாக ஸ்கூல் டைம்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஆட்சி நடந்திருக்கு. அந்த ஆட்சி எதனால தக்க வச்சுக்கணும், அந்த மக்களை காப்பாத்துறதுக்கான ரீசன் என்ன, ஒரு மன்னனா இருக்கும்பொழுது அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும். நமக்கு முன்னாடி ஒரு மன்னன் இருந்தாரு. அவரு இந்த மக்களை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா காப்பாத்தி வச்சிருக்காரு. அதே இடத்துல மீண்டும் மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு மன்னன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போய் நிற்பான் அப்படின்றதான் இந்த சாவா படத்துடைய கதை. பயங்கர கூஸ் பம்ஸா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சு அந்த படம் முடிகிற தருவாயில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நினைக்கிறேன். உங்களோட உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறைய வைக்கிற மாதிரியான சீக்வன்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த படம் முடியும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கௌரவமாகவும் இப்படி ஒரு மன்னனை இத்தனை வருஷமாக போற்றி கொண்டாடாமல் போயிட்டோமே அப்படின்ற கஷ்டத்தோடையும் தான் இந்த படத்தை விட்டு நீங்கள் வெளியில் போவீங்க. அந்த அளவுக்கு பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படத்தை லக்ஷ்மண் பண்ணியிருக்கார். அண்டு இதில் பயங்கரமான பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக். பா, கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு சாங்ஸும் சரி, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, முக்கியமாக கடைசியில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று, இந்த 40 நிமிஷம் சீக்வன்ஸுக்காக ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்பா அப்பா அப்பா, அற்புதம், அட்டகாசம், பயங்கரம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கோரிங்கை கொடுத்து மிரட்டி இருக்கார். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள் இருக்கார்ல, அவருடைய பையன் ஆட்சிக்கு வர்றாரு. தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போர் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அவர் சின்ன வயசுல ஒரு முகலாய மன்னரை பார்க்குறாரு. அவர் யார் அப்படின்றத நான் சொல்லலை, நீங்கள் படத்தில் போய் பாருங்க. மிகப்பெரிய ஒரு மன்னன். அப்படிப்பட்ட ஒரு மன்னனை சின்ன வயசுல ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்பொழுது பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மன்னனை இந்த மராட்டிய படையை வச்சுக்கிட்டு எப்படி தடுத்து நிறுத்துறார் அப்படின்றத ஒரு ஸ்டேஜாக ஒன்று காட்டுவாங்க. அவருடைய ஐடியாஸ், அவருடைய விஷன், மக்களை எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருடைய அடுத்த ஆட்சியில் யார் வரணும் அப்படின்றத பிளான் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக என்னென்ன மாதிரியான சதி திட்டங்கள்லாம் தீட்டுறாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த மராட்டிய மன்னனுக்கு, சாவாக்கு என்ன நடக்குதுன்றதான் படத்தோடைய கதையாக இருக்குது. விக்கி கௌஷலோடைய எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங்க. ஒரு சில ஹீரோஸால் மட்டும்தான் ஒரு ஆக்டிங்காக ஒரு படத்தை ஸ்கோர் பண்ணுறதும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அண்டு கமர்ஷியலாக ஒரு ஒரு டோன் இருக்குல்ல, அதில் ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த ஜோன்லேயும் பயங்கரமாக நடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை தான் நான் விக்கி கௌஷலை பார்க்குறேன். இந்த படத்துலையும் அந்த சாவா அப்படின்ற கேரக்டரை அப்படி நிலைநாட்டியிருக்காரு. முக்கியமாக நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த கடைசி 40 நிமிஷத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்பா அப்பா அப்பா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சீனை லக்ஷ்மண் எழுதியிருக்காருங்க இந்த படத்தில். வெகு தூரத்தில் இருக்க அவங்களுடைய ஒய்ஃபை நினச்சி பேசுகிற ஒரு ஹஸ்பண்ட், அவர் இங்கேருந்து பேசும்பொழுது வெறும் ரியாக்ஷன்லேயே ரியாக்ட் பண்ணுற ரஷ்மிகா மந்தனா. ஹேட்ஸ் ஆஃப். எல்லாரும் சொல்கிறாங்க ரஷ்மிகா மந்தனா ஒரு சின்ன டைமில் அப்படி பெரிய ஆளாக வந்துட்டாங்க, வெறும் ஒரு மாதிரி கிளாமரஸான ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்லாம். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பீக்கில் இருக்குன்னு.
இந்த படத்தில் கிளாமர்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரஷ்மிகா மந்தனா ஒரு சீன் கிடையாது. ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் மிரட்டி தள்ளிட்டாங்க. அழுதுருவீங்க நீ அவங்களுடைய லவ்வை பார்த்து, இப்படி ஒரு லவ் அப்படி. அதுவும் ஒரு ஒரு நிலா மூலியமாக அந்த காதலை டெலிவர் பண்ணி, அதை ரிசீவ் பண்ணி, அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணி கதற வைக்கிறாங்க. லக்ஷ்மணோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கறது என்னென்னா, இந்த படத்தில் தொடர்ந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும். அந்த கான்வர்சேஷனை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், அந்த கான்வர்சேஷனில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்தால் ஆடியன்ஸ் தொடர்ந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்றது அவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டாக ஒரு ஒரு இடத்துலையும் ஹேண்டில் பண்ணி படத்தை டுவர்ட்ஸ் த எண்டில் பிளாஸ்ட் பண்ணி பீக்கில் போய் முடிச்சு விட்ருக்கு. மிரட்டி தள்ளியிருந்தாங்க. கதை அம்சத்துக்குள்ளே அந்த கடைசி பாகத்தில் வரும்போது மேக்கப் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் கடைசியாக பனி அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துருந்தேன். அதில் ஒரு கடைசியில் ஒரு பிளாஸ்ட் சீக்வன்ஸ் வரும். அப்படி தத்ரூபமாக ஒரு மேக்கப் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே ஒரு ஆள் வெடித்து செதறான் அப்படின்ற ஒரு ஃபீலை தந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படிப்பட்ட பயங்கர ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை நான் இந்த சாவா படத்தை தான் பார்த்தேன். மேக்கப் டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வெறும் ஒரு இடம் மட்டும் இல்லாமல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க, சினிமோட்டோகிராஃபர் உட்பட. ஆனால் எனக்கு இந்த படம் ஓவராலாக இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எங்கே அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங்லேருந்து படத்தோட அந்த ஹீரோவை ஸ்டேஜ் பண்ணுற இடத்துல ஒரு மாசான சீக்வன்ஸில் லேண்ட் ஆகிற இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு அடுத்தடுத்த சீக்வன்ஸை ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவங்களால இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியலையோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு இந்த வாருக்காக அவங்களுடைய ஐடியாஸ் இருக்குது, அந்த விஷன்ஸ் இருக்குல்ல, அதை டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கான சரியான பிளானிங்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பிளானிங்கில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணாங்களோ, அதை கிளாரிட்டியாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கலையோ அப்படின்றது தோணுச்சு. இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மைனஸ். ஆனால் இந்த மைனஸை எல்லாத்தையும் எங்கே சரி கட்டுறாங்கன்னா, எப்போயுமே ஒரு படத்துடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, படம் முடிகிற அந்த கடைசி 40 நிமிஷத்துலலாம் இருக்குது, அந்த கிளைமேக்ஸில் தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட படம் வேணால் பண்ணலாம். படம் ஹிட்டாகி பேய் ஓட்டம் ஓடும். அந்த இடத்துல தான் இந்த படம் இருக்குது. அண்டு இந்த படத்தில் இன்னொரு சீக்வன்ஸும் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பேந்தர் போன்ற படங்களில் வந்து இறந்தவங்க கூட போய் பேசுவாங்க. அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ணி ஒரு தண்ணீரை குடிப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ புஷ்பா மாதிரியான படங்களில் கனவுக்குள்ளே போய் அவங்களுடைய இந்த பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. பட் புஷ்பா, பிளாக் பேந்தர்லாம் அது ரொம்ப கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருந்தது. இந்த சாவா படத்தில் அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸை வச்சுருந்தாங்களோ அப்படின்றது தோணுச்சு. அதையும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படி. அண்ட் இது எல்லாத்த விட பீக்கான ஒரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மன்னர்களுக்கு உள்ள நடக்கிற ஒரு போர் தான். அந்த 2 மன்னர்களுக்கும் வேறு வேறு ரிலீஜன். ஒருத்தர் வந்து அம்மனை சிவனை வழிபடுறவராகவும் இருக்கார், இன்னொருத்தர் வந்து இஸ்லாத்தை வழிபடுறவராகவும் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ள அந்த போர் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு போர் அப்படி நிற்கிது. ஆனால் அந்த மன்னன் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இவன் எப்போ தோத்துட்டேன் அப்படின்றத ஒத்துக்கிறானோ அப்போ தான் நான் என்னுடைய அந்த கிரீடத்தை அணியுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதத்தை எடுக்கிறேன். அந்த சபதத்தை கடைசி வரைக்கும் அவரால் முடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அந்த எதிரிகிட்ட, நம்ம சாவா மன்னன்கிட்டே போய் பேசுகிற, இல்லை ஒருவேளை உங்கள் கடவுள் ஏதாவது பவர்ஃபுல்லாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டைரக்டாக இல்லாமல் ஒரு இன்டைரக்டான ஒரு பிளேக்குள்ளே அப்படி வருது. அந்த இடத்துல சாவா சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து சிவாஜியோடைய வழி வந்தவன், எங்கள் ரத்தம் அப்படி தான் இருக்கும், நீ அதுக்கு இங்கே பிறக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது பாருங்க. எப்பா எப்பா எப்பா. அண்டு இவங்க 2 பேருக்குள்ள இந்த புரிதல் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடவுளை எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு பாசிட்டிவாக நம்மளை அடுத்த ரேஞ்சு கொண்டு போகிறவரா, நம்மளை தூய்மைப்படுத்துவரா, நம்ம கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகிறவரா பார்க்குறாரு. ஆனால் இவர் கடவுளை எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளை வெறும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், அதுலேருந்து நான் அடுத்த லெவல் போகிறேன் அப்படின்ற ஆளாக மட்டும் பார்க்குறாரு அப்படின்றத அந்த கேரக்டரைசேஷன் மூலயமா ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க காமிச்சிருந்தாங்க. அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப கரெக்டாக டெலிவர் ஆகிருந்ததோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு இந்த சாவா என்ன காரணத்துக்காக மிக சிறந்த ஒரு மன்னனாக இருக்கான் அப்படின்றத கடைசி ஒரு 3-4 நாளில் காட்டியிருப்பாங்க. அதில் அவனுடைய அந்த மன்னன் அப்படின்ற வைராகியம், லோக்கலாக நார்மலாக அப்படி சொல்லணும்னா கெத்தா அப்படி ஒன்று இருக்கணும்ல, அவன் எங்கே இருந்தாலும் சரி அவன் ராஜா தாண்டா அப்படின்றது, அந்த ஒரு
அந்த ஒரு லைன், அந்த ஒரு வார்த்தையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. மொத்த இந்தியர்களுடைய, இந்துஸ்தானுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரியும், அவங்களுடைய மன தைரியத்தை காட்டுற மாதிரியும் அப்படி ஒரு கேரக்டராக முன்னாடி நின்று இருப்பார். அது எல்லாத்துக்குமே இந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப கௌரவமான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இருந்தது. அண்டு ஒரு சில படங்கள் தான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு படமாக இந்த சாவா படம் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இந்த சாவாவை பார்த்துட்டீங்களா, பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 40 நிமிஷம் பயங்கரமாக அப்படி அழுவுற ரேஞ்சுக்கு போனேன்னு சொன்னால, அப்படி உங்களுக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ஒரு டடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.